வணக்கம் நண்பர்களே. சமீபத்தில் நடந்து முடிந்த திமுகவினுடைய செயற்குழு கூட்டம் எப்படி நடந்தது? லைவ் புரோகிராம் ஆஃப் செய்யப்பட்டு பத்திரிகையாளர்கள் வெளியேற்றப்பட்டு அதன் பின்பு நடந்த அந்த அறிவாலயத்தில் நடந்தது என்ன? நம்மளுடைய பொதுவெளியிலும் நமக்கு தெரிந்த நண்பர்களும் அந்த பத்திரிகை ஊடக நண்பர்களும் கூறியதை உங்களோடு பகிர்ந்து கொள்கிறேன். என்னுடைய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, நோட்டிஃபிகேஷன் பில் பதிவு பண்ணுங்கள். சார், இந்த செயற்குழு முன்னாடி டெய்லி அறிவாலயத்துக்கு கருணாநிதி வருவார், நிர்வாகிகளை சந்திப்பார், மாவட்ட செயலாளர்களை சந்திப்பார். அன்றன்றைக்கு யார் யாரை சந்திக்க வேண்டும் என்ற திட்டமிடல் இருக்கும். அந்த திட்டமிட்டபடி அவருடைய சந்திப்புகள் நிகழும். இதையெல்லாம் அன்றாட நிகழ்வாகவே வைத்திருப்பவர் கருணாநிதி. ஆனால் ஸ்டாலின் அதுபோல் செய்பவராக தெரியவில்லை. இதுதான் முதல் சறுக்கல். இவர் தொண்டர்களிடமிருந்து அந்நியப்பட்டிருக்கிறார். இவர் தொண்டர்களுடைய உண்மையான நிலையை அறிந்திருக்கவில்லை என்பதுதான் அடிக்கடி எங்களுடைய சேனலில் நாங்கள் திமுக மெல்ல கரைகிறது என்பது உண்மையாகுதா அப்படின்லாம் இப்போ நினைக்க தோணுது. மெல்ல கரையுது அப்படின்லாம் நாங்கள் போட்டது இப்போ உண்மையாகுது. எப்படி உண்மையாகுது தெரியணும்ல. நாங்கள் திமுக மெல்ல கரைகிறதுன்னு போட்டது இப்போ உண்மையாகுது. என்ன, திமுகவுடைய செயற்குழு கூட்டத்தில் நிறைய இடங்களில் ஹைலைட்டாக சொல்கிறதுக்கு முன்னாடி அவர் ஸ்டாலின் கூறிய ஒரு வார்த்தை, திமுகவினுடைய அறிவாலயத்தை பார்க்காத திமுக தொண்டர்கள் கூட இருக்கிறார்கள், அவர்களிடம் அன்பாக பேச வேண்டும், அவர்களுடைய உழைப்பை மதிக்க வேண்டும். இது அவருடைய ஒரு நல்ல பேச்சு. இந்த பேச்சு மட்டுமே போய் ஒரு திமுக தொண்டரை உற்சாகப்படுத்தி விடுமா அல்லது வெற்றி பாதைக்கு திமுகவை அழைத்து சென்று விட முடியுமா என்றால் சற்று கேள்விக்குரியதான். காரணம், இது போன்ற ஒரு தலைவர்கள் இது போன்ற பேச்சை வழக்கமாக தங்களுடைய வழக்கமான பேச்சாக வைத்திருக்கிறார்கள். தொண்டர்களை உற்சாகப்படுத்த வேண்டும் என்பதற்காக பழைய அறுதப்பொருளான ஒரு வார்த்தை. ஆனால் இதில் இருக்கும் ஒரு உண்மையை கவனியுங்கள். இன்னும் அறிவாலயத்தை பார்க்காத தொண்டர்கள் இருக்கிறார்கள். அவர்கள் ஆனால் கட்சிக்காக எங்கோ உழைத்துக் கொண்டிருக்கிறார்கள். ஆனாலும் கட்சி கரைகிறது. எப்படி? இந்த செயற்குழு கூட்டத்தில் நடந்த சம்பவங்களை பாருங்கள். இந்த செயற்குழு கூட்டம் நடந்து முடிந்தவுடன், அதாவது பத்திரிகையாளர் இதெல்லாம் முடிஞ்ச உடனே எல்லாம் பேசலாம் அப்படின்னு ஒரு தீர்மானங்கள் நிறைவேற்றப்படுது. அம்பேத்கரை எதிர்த்து அம்பேத்கர் குறித்து அமித்ஷா பேசினதுக்கு கண்டனம், ஒரே நாடு ஒரே தேர்தல் அந்த சட்டத்துக்கு கண்டனம், 2026 200 சீட்டுகளுக்கு மேல் நம்ம ஜெயிக்கணும், இது மாதிரி தீர்மானங்கள்லாம் போட்ட உடனே தீர்மானங்கள் போட்டு முடித்த பிறகு இந்த யாரெல்லாம் பேச விரும்புகிறாங்க அப்படின்றத கேட்டு ஒரு லிஸ்ட்டு வாங்கி 36 பேருக்கு அதுக்கு அனுமதி கொடுக்குறாங்க. இதில் இந்த முறை என்னென்னா, அணியினுடைய எப்போதுமே செயற்குழு உறுப்பினர்கள் என்பது மட்டும் இல்லாமல் இந்த முறை அணியினுடைய தலைவர்கள், சிறப்பு விருந்தினர்கள். சிறப்பு விருந்தினர்கள் யார்? உதயநிதி, தயாநிதி மாறன், இவர்கள் தான் மாறன் சகோதரர்கள், இவர்கள் தான் சிறப்பு விருந்தினர். கனிமொழி, இவங்கெல்லாம் இவங்க கழகத்தினுடைய துணை பொதுச் செயலாளர்கள். இருந்தாலும் சிறப்பு விருந்தினர் என்ற பெயரில் அவர்களும் அழைக்கப்படுகிறார்கள். அப்போது 200க்கும் அதிகமான வெற்றி இந்த மாதிரி இதெல்லாம் போட்டு முடித்த உடனே, தீர்மானங்கள் போட்டு முடித்த உடனே 12 தீர்மானங்கள் இது மாதிரி, ரைட்டுங்களா? ஃபெங்கல் புயல் பேரிடருக்கு நிதியை ஒன்றிய அரசு உடனே வழங்கிடணும், டங்ஸ்டன் ஏல சுரங்கத்தை ஆதரித்த அதிமுகவுக்கும் மாநில உரிமை பறித்து சட்டத்தை கொண்டு வந்த பாஜகவுக்கும் கண்டனம், திருவள்ளுவர் சிலை வெள்ளி விழா ஆண்டை பெருமிதமாக கொண்டாடுவோம், இது மாதிரி நிறைய போட்டு முடிச்சிட்டாங்க. சரி, 12 தீர்மானங்கள். அடுத்து பேச வராங்க. ஒவ்வொரு மாவட்டத்திலேருந்து எப்படி அவங்க செலக்ட் பண்ணாங்க 36 பேர் தெரியாது. ஆனால் ஒவ்வொரு மாவட்டத்திலேருந்தும் ஒரு சார்பாக கூட இருக்கலாம் பேசுகிறாங்க. இப்போ மாவட்ட செயலாளர்கள் வெளியில் சொன்னதை தான் இவங்க சொல்கிறாங்க. என்ன தீர்மானம், யார் யார் பேச விருப்பம் வருது அப்படின்னு கேட்ட உடனே முதல்ல தலைமை செயற்குழு உறுப்பினரான குத்தாலம் கல்யாணம் அப்படிங்கிறவர் பேசினதா தகவல். என்ன, நம்மிடம் சீட்டை பங்கிட்டு முடித்த பிறகுதான் வேட்பாளர்களையே கூட்டணி கட்சிகள் தேடத் தொடங்குது. யார் கூட்டணி கட்சிகளை பற்றி சொல்கிறார்? யார்? காங்கிரஸை சொல்கிறார். கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் மயிலாடுதுறை தொகுதிக்கு நாமெல்லாம் சீட்டை ஒதுக்குனதுக்கப்புறம் தான் அவங்க வேறொரு இடத்துல இருந்து தான் ஆளை கூட்டு மயிலாடுதுறையில் போட்டியிட வைக்கிறாங்க. அவங்களுக்கு வேட்பாளர்களே இல்லை. யார்? திமுகவில் வேட்பாளர்களே இல்லை. கும்மிடிப்பூண்டியிலேருந்து கூட்டிகிட்டு வந்தாங்க. இப்படி ஆனால் கடைசி நேரத்தில் நம்ம தொண்டர்கள்லாம் கடுமையாக உழைத்ததுக்கப்புறம் தான் மயிலாடுதுறையில் ஒரு நாள் வெற்றி பெற முடிஞ்சது. அப்போது கூட்டணி கட்சிகளுக்கு சீட்டு பங்கிடும் செய்யும்போதே அவர் கேட்கும் தொகுதியில் வேட்பாளர்கள் இருக்கிறார்களான்னு தலைமை செக் பண்ணிக்கணும். அது அவருடைய வெற்றியும் நமக்கு முக்கியம். அதே போல் கூட்டணியில் வேண்டா வெறுப்பாக இருக்கிற கட்சிகளை இழுத்து பிடித்து கொண்ட அவசியம் இல்லை. அவர்களை நம் தையில் வெற்றி பெற்றுட்டு அவங்களாவே கொஞ்சம் எதிராக பேசுகிறத கொஞ்சம் தட்டி வைக்கணும்னு பேசுகிறத முதல்வர் கொஞ்சம் கவனமாக கேட்டுட்டு இருந்திருக்கார். அடுத்ததாக மதுரையை சேர்ந்த தியாகராஜன் என்பவர் பேசியிருக்கிறார்.
அவர் என்ன மதுரை அழகர் கோயிலில் எங்கள் குடும்பத்துக்கு முதல் மரியாதை, இப்போ கோயிலையும் இல்லை அமைச்சர்களும் அந்த ஊர்லேயும் எங்களுக்கு மரியாதை இல்லை, அமைச்சர் கட்சி நிர்வாகிகளை கண்டுக்கிறது இல்லை, நாங்கள் ஏதாவது சிபாரிசு செஞ்சாலும் அதை செஞ்சு கொடுப்பது கிடையாது, தலையாரி தொடங்கி கூட்டுறவில் கூட ஊர் வேலை கூட போட்டு தர மாட்டேங்கிறாங்க, தொண்டர்களை அமைச்சர்கள் வெளி நடத்துறதில்லை அப்படின்னு பேசிகிட்டு இருக்கும்போதே முதல்ல ஒரு மைக் எடுத்து பேசுனது போது கீழே இறங்குன்னு உரிமையில் சொல்லியிருக்காரு. இது இந்த இடத்தில் மட்டும் திமுகவுக்கு நீண்ட காலமாக அது இருக்கிறதோ இல்லையோ, ஆனால் உட்கட்சி ஜனநாயகம் இருப்பதாக கூறுவார்கள் கருணாநிதி இருக்கும்போது. இப்போது அந்த கட்சி மெல்ல கரைகிறது என்பதற்கு முதல் வார்த்தை இதுதான். சரி, அப்போ பேசுறது ஒரு கீழே இறங்குன்னு உரிமையில் சொல்லவும் அவர் கீழே இறங்க சொன்னார், போயிடுறார். அடுத்ததாக பேசி திருவள்ளூர் மாவட்டம் எல்லாபுரம் வடக்குன்றிய செயலாளர் மூர்த்தி 10 ஆண்டுகளாக அதிமுக ஆட்சியில் பிடிஓ ஆஃபீஸ் பக்கம் கூட திமுக காரங்களை போக முடியாது, பிடிஓ ஆஃபீஸ் முன்னாடி கூட போக முடியாது. யார் 10 ஆண்டுகால அதிமுக ஆட்சியில் ஒரு டெண்டர் எடுக்க முடியாது திமுக காரங்க. ஆனால் இப்போ அதிமுக காரங்க தான் நம்ம ஆட்சியிலும் டெண்டர் எடுக்கிறாங்க, பெருசாக சம்பாதிக்கிறாங்க, நம்ம அமைச்சருடைய உண்ணாக்கு வந்து சாப்பிட்றாங்க. இதெல்லாம் பார்த்து கொண்டு கேள்வி கேட்குற நம்ம கட்சிக்காரங்களுக்கு நான் என்ன பதில் சொல்கிறது? அப்போ சம்பாதிக்கணும் அப்படிங்கிறத இது ஒரு பாருங்கள், டெண்டர் எடுக்கிறது சம்பாதிக்கிறது இதுக்கு தான் இவங்க ஆட்சிக்கு வராங்கன்றது எழுத்துறது. வெக்கமானம் ஈனம் இல்லாமல் நடந்துக்கிறாங்க அப்படின்னு ஒரு வார்த்தை சொன்ன உடனே அரங்கத்தில் பெரும்பான்மையாக கைத்தட்டு விழுகுது. இப்போ பாருங்கள், நாம் சொன்னது திமுக கரைந்து கொண்டு இருக்கு, திரும்ப சொல்கிறேன் நினைக்காதீங்க, திமுகவுடைய பல்ஸ் பார்த்தேன்னு சொல்கிறேன், திமுக கரைந்து கொண்டு இருக்குன்னு உண்மையாக தான். இப்படி ஒருத்தர் சொன்ன உடனே கேளுங்கப்பா அப்படியெல்லாம் ஒன்றும் கிடையாதுன்னு சொல்லலை. அவர் திருவள்ளூர் மாவட்டம், ஆனால் எல்லா மாவட்டத்தை சேர்ந்தவங்க இங்கே இருக்காங்க, கைதட்டுறாங்க, ரைட். அப்போது முதல்ல உடனே டெண்டர் அப்படின்னு சொன்ன உடனே டெண்டர் கேட்குற கம்பெனி தகுதி அடிப்படையில் தான் டெண்டர் வழங்கப்படுது, எல்லா டெண்டர்களையும் திமுகர்களுக்கு கொடுக்க முடியாது, அதனால் நீ தொகுதியில் என்ன பண்ணுறீங்கன்னு எனக்கு தெரியும், கீழே இருக்கு அப்படின்னு முதல்வர் சொல்கிறாரு. அப்போ அடுத்த நீலகிரியை சேர்ந்த முன்னாள் மாவட்ட செயலாளர் காந்தல் ராஜின் மகன் செயற்குழு உறுப்பினர் இளங்கோ பேசும்போது, எங்கள் மாவட்டத்தில் மந்திரிக்கும் மாவட்ட செயலாளருக்கும் வயசாயிடுச்சு, வேறு 2 பேருமே எந்த இடத்துக்கும் போகிறதில்லை, இப்படி இருந்தால் கட்சி எப்படி உள்ளன்னு சொல்லும் போது மாவட்ட பிரச்சனை இங்கே பேசிகிட்டு இருக்க கீழே இருக்கு இரு முதல்வர் அவங்க சேர்ந்து போய் சொல்லியிருக்கார். அப்போது கழக சிறுபான்மை நல உரிமை பிரிவு மாநில செயலாளர் டாக்டர் சுபேர் கான் பேசுகிறார். அணி நிர்வாகிகளுக்கு அணிகளாக இருக்கும் இல்லையா, தொழிலாளர் அணி, மீனவர் அணி, மாணவர் அணி, இளைஞர் அணி, இது மாதிரி இணை நிர்வாகிகளுக்கு மரியாதை இல்லை, சில நாடாளுமன்ற உறுப்பினர்கள் முகம் கொடுத்து பேசுவதில்லை, நான் உங்களை மரியாதை அப்படின்னு சொன்ன உடனே நான் உங்களுக்கு மரியாதை தரல, மரியாதை கொடுத்தானே உங்களை கூப்பிட்ருக்கோன்னு சொல்லி அவரையும் பாதியில் கிளக்கி விட்றாரு. நடுவில் பேசின திண்டுக்கல் யூனி, நாகர்கோவில் மேயர் மகேஷ் அவங்கள முதல்வரை புகழ்ந்து உயர்நீதியை புகழ்ந்து கேட்குற சகட்டு மணிக்கு துதி பாட்டுறது மட்டும் கேட்டுக்கிட்டே இருக்காங்க, யாருமே இடைமறிக்கலை. அப்போ கட்சி பிரச்சனை பேச நேருமே கிளம்பு போ கீழே இறங்கு அப்படின்னு உரிமையிலையும் கோபத்திலையும் முதல்வர் பேசியதுனால கூட்டத்தில் உண்மையை பேசுறதுக்கு அனுமதி இல்லை அப்படிங்கிறது தெளிவாக தெரிஞ்சிச்சு. இதை விட ஒரு பெரும் அதிர்ச்சி இது. அந்த கூட்டங்களில் பொதுவாக ஒரு திட்டமிடப்படாத கூட்டங்கள் நடக்கும்போது நடக்கிறதா, ஆனால் அறிவாலயத்தில் நடக்கிறதா இதாக இருக்குது. குடிக்கிறதுக்கு தண்ணி இல்லை, மரியாதை இல்லை. என்ன ஒரு 10 மணிக்கு ஆரம்பிக்கிறேன்னு சொன்னனால எல்லாம் 9 மணிக்கே வர்றாங்க, ஆனால் 11 மணி ஆகல. கூட்டம் நிறைய வந்தால் தண்ணி கொஞ்சம் அதிகமாக காலி ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் குடிக்க தண்ணி கேட்டால் தண்ணி சார்ஜ் பிடிச்சி குடி, அப்படியே எடுத்து குடி, அப்புறம் சாப்பாடு அப்படின்னு எதிர்த்தாலமாக பல நிர்வாகிகளுக்கு அது ஒரு கடுப்பாகுது. இப்போ இப்போ 1:30 இப்போ இது முடியும், சாப்பாடு சைவ உணவு தான் ஏற்பாடு பண்ணியிருக்காங்க. முதல்வரும் அங்கே உட்காந்து தான் நிர்வாகிகளோட சாப்பிட்ருக்காரு. ஆனால் 3/4 பேர் கடுப்பில் தான் சாப்பிடாமே போயிருக்காங்க. ஏன்னா அடுத்த பந்தியில் 50 பேர் கூட இல்லை. இந்த வழக்கமான கலகலப்பு சிரித்து பேசுகிறது இந்த மாதிரி எதுவுமே இல்லை. பொதுச் செயலாளர் துரைமுருகனுக்கு பிறகு மேடையில் இருந்த துணை பொதுச் செயலாளர் கனிமொழிக்கு மட்டும்தான் பேசுகிற வாய்ப்பு கொடுத்துருக்காங்க. சிறப்பு அழைப்பாளர் யார்? உதயநிதி. அடுத்ததாக முதல்வர். ஒரே குடும்பத்தை சேர்ந்த 3 பேர் மட்டுமே பேசிட்டு போகிறதுக்கு எதுக்கு செயற்குழு கூட்டணும்னு அங்கேயே முணுமுணுப்பு வந்திருக்கு. இறுதியில் முதல்வர் பேசும்போது கலைஞர் மகளிர் உரிமை திட்டம், விடியல் பயணம், முதலமைச்சரின் காலை உணவு திட்டம், புதுமை பெண், தமிழ் புதவன், நான் முதல்வன் என ஒரு பெரிய பட்டியல் போட்டு இதெல்லாம் நீங்கள் நிறைவேற்றுவோம், சவாலிட்டு வரேன், இந்தியாவில் எந்த மாநிலமும் இந்த அளவுக்கு சிறப்பாக திட்டங்களை செஞ்சதில்லை, அதனால் நம்ம தான் வெற்றி பெறுவோம், மாவட்ட செயலாளர்கள் அமைச்சர்களுக்கும் மாவட்ட செயலாளருக்கும் தொண்டர்களை காக்க வேண்டிய கடமை இருக்குது, செயற்குழு கூட இருக்கிற இந்த அறிவாலயத்தை இன்னும் பார்க்காதவங்க, இது ஏற்கனவே சொன்ன மாதிரி இப்படி பேசிகிட்டே போகிறார். நம்ம கொள்கை கூட்டணிக்கு எதிராக பலர் அரசியல் கணக்கு போடுறாங்க, அவங்க போடுற கணக்கெலாம் தப்பு கணக்காக தான் இருக்கும், வெற்றி கணக்கு நம்ம கணக்கு தான். அப்போ 2026 வெற்றி பெறுவோம்னு சொல்லிட்டு வைக்கிறார்.
செயற்குழுக்கள் மூத்த நிர்வாகிகள் என்ன சொல்கிறாங்க, தலைவர் உயிரோடு இருந்தபோது அறிவாலயத்துக்கு தினந்தோறும் வருவார், தொண்டர்களிடம் பேசுவார். ஆனால் இது மாதிரி அறிவாலயத்தில் தொண்டர்கள் ஸ்டாலின் கேட்டிருந்திருக்காருன்னா தெரியலை. இப்போ இவ்வளோ காலமும் நம்ம பேசாமல் இருந்ததை கொஞ்சம் சொல்லுவோமேனு ஒரு அடைக்கி சொல்லணும் வந்தால் இங்கேயும் அவர் கட்சி பிரச்சனை பேச விடலைன்னா அது எப்படி முறையாக இருக்கும் அப்படின்னு. எப்போதுமே இனிப்பான வார்த்தைகள் மட்டும்தான் அவர் கேட்க விரும்புகிறாரு. கட்சி பிரச்சனை சொல்கிறதுக்கு செயற்குழு விட்டு அவர் வழியும் கிடையாது. ஆனாலும் அவர் முதல்வர் விரும்புகிறதில்ல. அப்போது நமக்கு மேலே இருக்கிறவங்கெல்லாம் நல்லா தான் இருக்கிறாங்க, கட்சிக்காக உழைச்ச நாம இப்படி இருக்கமேனு விரக்தி தொண்டர்களிடம் நிர்வாகிகளிடம் அதிகமாக இருக்கிறது. அதை காது கொடுத்து கேட்க கூட விருப்பம் இல்லாமல் உரிமையில் பேசி விரட்டினா என்ன செய்கிறது? இவர் இப்படியே நடந்து கொண்டால் மேலே இருக்கிற நிர்வாகிகள் மதிக்க மாட்டாங்க. இது மாவட்ட நிர்வாகிகள் மாநில நிர்வாகிகள் மதிக்க மாட்டாங்க. கட்சியில் இத்தனை சிக்கலும் வச்சுக்கிட்டு 200க்கு மேல் ஜெயிக்கன்னா எப்படி வெல்வது? இனிமேலாக தொண்டர்களின் மனநிலை புரிந்து கொள்ளணும்னு சொல்கிறாங்க. ரைட். ஆனால் ஆட்சியில் இருக்கும்போது 1000 பிரச்சனைகள் திமுகவுக்குள் வரிசை கட்டுக்கிட்டன. இருந்தாலும் மதிப்பில்லை, அதிமுகங்க தான் இந்த ஆட்சியிலையும் சம்பாதிக்கிறாங்க, அதிகாரம் பண்ணுறாங்க அப்படின்னு இருந்த பெரும்பான்மையான கைகள் கரங்களை எழுப்பியதான் முதல்வரை மட்டுமல்ல சீனியர்களையும் சற்று அசைத்து பார்த்திருப்பதாக சொல்கிறார்கள். இவர்கள் 200 இலக்கை நோக்கி செல்லும் பொழுது இது போன்ற செயற்குழுகள் நடந்தால் திமுகவுடைய எதிர்காலம் என்ன? இது திமுகவுடைய எதிர்காலத்தை குறித்து கவலைப்படுவனாக நான் இதை சொல்லவில்லை. நீங்கள் இந்த கட்சியை ஒரு குறிப்பிட்ட இடத்துக்கு பிறகு இந்த இடத்தை இந்த முதல்வர் பதவி என்பது நீங்கள் கட்சி தலைவரும் கூட தொண்டர்களுடைய எல்லா குமுறல்களுக்கும் நாம் பதில் சொல்ல முடியுமா அல்லது எல்லோருக்கும் விருப்பமாக ஒரு நிலைமை நடந்து கொள்ள முடியுமா என்றால் சற்று சிரமம். ஆனால் பொது விதிகளை வைத்து அதை சமன்படுத்த வேண்டும் என்பதுதான் அரசியல் கணக்கு. இது அரசியலில் நீண்ட காலமாக இருக்கும் ஸ்டாலினுக்கும் தெரிந்திருக்க வேண்டும். இல்லை என்றால் மீண்டும் கூறுகிறோம், கட்சி கரைந்துவிடும். ரொம்ப அதிக தூரம் இல்லை, இதே பாணியில் சென்றால். இது நமது குரல் மட்டுமல்ல, திமுகவினுடைய செயற்குழுவில் கலந்து கொண்ட அத்தனை பேருடைய குரலாகவும் இருக்கிறது. தொடர்ந்து சேனல் பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், நோட்டிஃபிகேஷன் பில் பதிவு பண்ணுங்கள். அப்போ தான் உங்களுக்கு வீடியோக்கள் வந்து சேரும். நன்றி.